அடுத்து நாம் 112வது அதிகாரத்திற்கு செல்கிறோம். நாம் 1111வது குறள் செல்வதற்கு முன்னால நலம் புனைந்துரைத்தல் என்றால் என்ன, தலைவன் தலைவியின் அழகை பாராட்டி பேசுவது, இங்கே நிறைய ஓமை நயங்கள் இந்த நலம் புனைந்துரைத்தல் என்பதில் ஓமை நயங்கள் இருக்கின்றன. இதில் புனைந்துரைத்தல் என்றால் கற்பனையாக சொல்லுதல் என்பது ஒரு பொருள். இன்னொன்று பொய்யாக வர்ணித்தல் என்று அந்த பெண்ணை கண்ட மாதிரி எல்லாம் வர்ணிக்கின்ற ஒரு சூழல் உண்டு. அதனால இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே உன்னை புரிந்து கொண்டால் உன்னை தெரிந்து கொண்டால் பூவையர் பெருமானே, இது பழைய பாடல். அப்புறம் இன்னொரு பாடல் வருது, புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே ஆஹா பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே. அதுக்கு மேல பாடக்கூடாது, ஆட்டல் பாடல் இசை வராது. அதனால அவர் தொட்டு காட்டுகிறேன், அவ்வளவுதான். இதான் நலம் புனைந்துரைத்தல். பொய்யாக வர்ணிப்பது, உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன, உன்னுடைய பற்கள் எப்படி இருக்கு, உன் மூக்கு எப்படி இருக்கிறது, காது எப்படி இருக்குன்னு ஒத்துன்னு சொல்றது இல்லை. உன்னுடைய நெற்றியினுடைய அழகே அழகு, இப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க. அதான் புனைதல், புனைந்துரைத்தல், பொய் பேசுதல், பொய்யாக புரைத்தல். அதான் நலம் புனைந்துரைத்தல். அவளை பற்றி இவன் அவளுடைய அன்பை பெறுவதற்காக இவன் பலவாறாக பொய்யான வார்த்தைகளை எல்லாம் முதிர்க்கிறான். அது சில உண்மையாகவும் இருக்கும். ஆனால் முத்து முத்து போன்ற பற்கள், மலர் போன்ற கண்கள், திருமாலுக்கு சொல்வார், தொடரடி பொடியாழ்வார் சொல்வார், அது மாதிரி உன்னுடைய கண்கள் தாமரை மலர் போன்று இருக்கிறது என்று ஒரு இடத்திலையும், உன்னுடைய முகமானது தாமரை மலர் போன்று இருக்கிறது என்று ஒரு இடத்திலையும், ஒவ்வொரு இடங்களிலே நம்முடைய கவிஞர்கள் பலவாறாக முகத்தையும் கண்ணையும் வர்ணிப்பார்கள். அவ்வளவு மலர்ந்த கண்களாக இருக்கும் என்பதை, ஒரு தூங்க மூஞ்சி கண் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் உன்னுடைய கண்கள் தூங்க மூஞ்சி கண் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் புனைந்துரைத்தல், நலம் புனைந்துரைத்தல். உன்னுடைய கண்கள் அப்படியே பிரைட்டாக இருக்கிறது, ஒரு 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 இறக்க பார்வையாக இருக்கிறது, ஒளி பொருந்திய கண்களாக இருக்கின்றன என்று இவன் பொய்யாக உரைப்பதெல்லாம் நலம் புனைந்துரைத்தல். நலம் என்ற சொல் பெண்மை, வனப்பு, கவின், பொலிவு என்ற பொருளில் சங்க அகநூல்கள் விளக்குகின்றன. அதுக்கு பெரிய பட்டியல் இருந்து, தலைவன் தலைவியோடு கூடி பெற்ற இன்பத்தின் பயனாக அவள் அழகினை தலைவன் பாராட்டி பேசுதல் நலம் புனைந்துரைத்தல் எனப்படும். நாம் பொய் என்று கொள்ளாமல் நலம் பாராட்டி பேசுவதாக கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த தலைப்புக்கு ஒரு விளக்கத்திற்காக அப்படி சொன்னேன். அந்த கவிஞர்கள், பிற்காலைய கவிஞர்கள் திரைப்படத்திற்காக வர்ணிக்கிறது இருக்கிறத, அவ புலவர் மேல பழி போடுறா, பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானை என்று. இப்படி என்னை பற்றி நீ வர்ணிப்பதெல்லாம் பொய், இதை புலவர்கள் சொன்ன மாதிரி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்பதை போல அவள் உணர்ந்து பாடுவதாக அந்த பாடல் வருகிறது. ஆனால் இதை நலம் தலைவன் அவளை பாராட்டி பேசுவதாக நாம் கொள்ள வேண்டும். அதான் நலம் புனைந்துரைத்தல். அந்த புனைதல் என்பதில் பொய் இருக்கின்ற பொருள். கற்பனையாக நீ சொல்லுகிறாய் என்னை என்றும் பொருள் என்றாலும் கூட நாம் அதை பாராட்டி பேசுவதாக கொள்ள வேண்டும். காதலியினுடைய கன்னத்தில் ஒரு மச்சம், இப்படி ஒரு மச்சம் என் அழகை கெடுக்கின்றதே என்று அவள் வருந்துகிறாள். தலைவனும் அன்பே வர்ணிக்கிறா பாருங்க, உன்னை படைக்கும் போதே பேரழகுடைய இப்பெண்ணை பார்ப்போரெல்லாம் கண்ணேறு பட்டாலும் பட்டுவிடும் என்று இவ் அழகிய மச்சத்தோடு படைத்து விட்டான் என்று அவன் கூறியமை அடுத்து தலைவனால் புகழப்பட்ட அம்மச்சத்தை ஆடியில் பார்க்கும் போதெல்லாம் அவள் மகிழ்கிறாள். அதான் நலம் புனைந்துரைத்தல். அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா, ஐயோ இந்த மச்சான் இங்கே இருக்குது, இது எனக்கு ஒரு 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 குறையாக தெரிகிறதே, இப்படி என்னை படைத்து விட்டானே என்று அவள் கருதுகிறாள். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், உன்னுடைய அழகை பார்த்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கருப்பு பொட்டு வச்சு விட்டுருவாங்க.
அந்த கண்ணீர் படக்கூடாது என்பதற்காக. அப்படி இந்த மச்சத்தை உனக்கு படைக்கிற போதே இறைவன் படைத்து விட்டான் என்று சொன்னதனால, அவளுக்கு மகிழ்ச்சி. தனியாக சென்று ஆடியில் பார்க்கிறாள். பார்க்கிறபோது அவன் சொன்னதை நினைத்து முன்னாலே இவ்வளவு நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா? அது தனக்கு அழகில்லை என்று நினைத்தாள். ஆனா அதுதான் உனக்கு அழகு என்று இவளை விரும்புகிறவன் சொன்னதனாலே அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை அவன் சொன்னதை நினைத்து நினைத்து மகிழ்கிறாள். அதான் நலம் புனைந்துரைத்தல். நலம் புனைந்துரைத்தல். என் காதலியின் உடல் மாந்தளிர் நிறம், பற்களோ முத்துக்கள், அவள் மனமோ இயற்கை மனம், கண்களோ வேல்கள் குத்திரும் வேல்கள், தோள்களோ செவ்வென வளையும் மூங்கில்கள், ஏன் குவளை கீழே கவிழ்ந்து நிலத்தை நோக்குகிறது என்று தெரியுமா? குவளை மலர், குவளை மலர் ஏன் இப்படி நிலத்தை கவிழ்ந்து நோக்குகிறது தெரியுமா? நிமிர்ந்து நின்று மேலே பார்த்தால் என் காதலியாம் இவள் கண்ணுக்கு நான் ஒப்பாக மாட்டேன் என்று எப்படிலாம் டாவடிக்கிறான் பாருங்க. ஒப்பாக மாட்டேன் என்றுதான் வர்ணனை இப்படியே தொடர்கிறது. இப்படியே தொடர்கிறது. நலம் புனைந்துரைத்தல் என்றால் பொய்யாக சொல்லுதல் என்று திரைப்பட பாடல்களிலே சொல்லுகிறார்கள். மாணிக்கவாசகர் பழங்காலத்திலேயே சொல்லியிருக்கார். யாடே பொய் என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே திட்டிக்கும் மானேங்கிறார். அந்த மான் என்பது அந்த மான் இல்ல, இது சிவபெருமான். சிவபெருமான் சொல்லுகிற போது நாக்கெல்லாம் தித்திக்குமா, வாயெல்லாம் தித்திக்கும். ஒரு ஒரு ஸ்வீட் ஸ்டாலையே உள்ள அமுக்கிற மாதிரி இருக்குமா, அப்படி சொல்றாரு. யானே பொய், இதான் பொய் என்று நினைக்க கூடாது. உண்மை பார்ப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கு பொய் மாதிரி தோன்றும், ஆனால் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த இறை பக்தியினாலே இறைவனை அப்படி அனுபவிக்கிறார்கள். அதனாலதான் அவ்வளவு பெரிய அருளாளராக ஆக முடிந்தது. ஒரு அமைச்சராக இருந்தவர் இவ்வளவு பெரிய நூலை இறைவனே தனக்கு ஊழிக்காலம் வந்தால் இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள், நான் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சிதம்பரத்தினுடைய வடக்கு பகுதியிலே ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது. அங்கு இருந்துதான் எழுதினார் என்பது வரலாறு. காலையில் பார்த்தால் அவர் எழுதின ஓலைச்சுவடி தில்லை நடராசனுடைய திருவடியிலே இருக்கிறது. அங்கே இருந்த வழிபாட்டாளர்கள் அதை மாணிக்கவாசகரிடம் சென்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த செய்தியை என்பது வரலாறு. அப்படி அனுபவித்திருக்கிறார் சிவனே. அதனாலதான் தித்திக்கும் மானே என்று சொல்லுகிறார். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு. அடியேன் உனை வந்து உருமாறு, உன்னை வந்து அண்டி நின்று வணங்கி வழிபட்டால் உன்னை பெறலாம். நீ எப்படிப்பட்டவன்? தித்திக்கும் சிவபெருமான் என்று அந்த அருளாளர் சொல்கிறார். அதை அனுபவிக்கணும். இலக்கியத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் அதை பொய் என்பார்கள். அதனாலதான் அவர் தன்னையே பொய்ன்னு சொல்லிட்டார். தலைவன் தலைவியோடு கூடி பெற்ற இன்பத்தின் பயனாக அவள் அழகினை தலைவன் பாராட்டி பேசுதல் நலம் புனைந்துரைத்தல். எதை மச்சம்லாம் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம முதல் குறளுக்கு வருகிறோம். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னிலும் மென்னீரல் யாம் வீழ்வோள். அனிச்சமே இப்படி படிச்சா பொருள் விளங்கும். அனிச்சமே வாழி நன்னீரை, நின்னிலும் மென்னீரல் யாம் வீழ்பவள். இப்ப மலர்கள்லயே மிகவும் மென்மையான மலர் அனிச்ச மலர். அந்த மென்மையான அனிச்ச மலரை விட இவள் மென்மையானவள். அவளுடைய பாதமே மிகவும் மென்மையானது என்பதை நம்ம பார்க்க போறோம். அப்படி இந்த அந்த அன்னத்தினுடைய தூவி,
அந்த சிறகுகளும் அன்னத்தின் அனிச்ச மலரினுடைய இதழ்களுமே மிகவும் மென்மையானவை. அதன் மீது நடந்தாலே இவளுக்கு நெறிஞ்சி முள்ளு ஊத்துற மாதிரி இருக்குமா. திருவள்ளுவர் எப்படி கொண்டு போறாரு பாருங்க. ஒரு பெண்ணை இவ்வளவு மென்மையானவள் என்று உருவகப்படுத்துகிறார். நன்னீரை வாழி அனிச்சமே, அனிச்சமே வாழி, நன்னீரை நின்னிலும் மென்னீரல் யாம் வீழ்பவள், எம்மை கவர்ந்த எம்மவள், உன்னை பார்க்கிலும் மிக மெல்லிய தன்மை உடையவள் என்று இந்த குரலிலே அதை சொல்லுகிறார். இது ஒரு தற்குறிப்பேற்ற அணி என்று சொல்வார்கள். அதாவது அதை மிகைப்படுத்தி தான் விரும்புகிற மாதிரி எல்லாம் அதை உயர்த்தி பேசுவது. அனிச்ச மலரிடம் அதற்கு பேசும் திறனும் கேட்கும் திறனும் உள்ளது போல கற்பித்துக் கொண்டு தலைவன் பேசுகிறான். அது பதில் சொல்ல போவதில்லை, ஆனாலும் அதனிடம் தன் உணர்வுகளை வெளிப்பட்டு மகிழ்கிறான். இதை ஆங்கில இலக்கியர்களும், இது இங்க தமிழ்ல தான் அப்படி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, உலக இலக்கியங்கள் எல்லாத்திலையும் இருக்கிறது என்று பன்மொழி புலவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதற்கு பெத்தட்டிக் பெலி என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார். அது தற்குறிப்பேற்றம். தான் விரும்பியவாறெல்லாம் ஒரு கவிஞன், அவனுக்கு அந்த உரிமை உண்டு, அவனுக்கு அந்த சுதந்திரம் உண்டு. அதனால அவன் பெரிதாக மகிழ்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அனிச்ச மலரோட இவன் பேசுகிறான், அது அகிரிணி, அது திரும்ப பேசாது. இப்ப நாம இளம் வயதுல நாமளே குழந்தையாக இருக்கின்ற காலத்துல ஒரு பொம்மையோட பேசுவோம். ஒரு தனக்கு விளையாட கொடுத்திருக்கிற பொருள்கள் இருக்கின்றனால ஒவ்வொன்றையோடமும் தனியாக அந்த குழந்தை பேசுவதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நாம அந்த மாதிரிதான் இருந்திருப்போம் இளம் வயதிலே. நமக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்பொழுது குழந்தைகள் என்ன செய்கின்றார்களோ, இப்பெல்லாம் ஒரு குழந்தை இருக்கு, அன்னைக்கு 10-15 குழந்தைகள் இருந்த காலத்திலேயே கூட மற்ற குழந்தைகள் இல்லை என்றால் தான் விளையாடுவதற்கு பொருள்களை போட்டிருப்பார்கள். அந்த அந்த பொருள்களோடு இந்த குழந்தை பேசும். அதை போல்தான் இவன் நன்னீரை வாழி அனிச்சமே என்று அந்த அனிச்ச மலரோடு பேசுகிறான். இது இங்க தமிழ் மட்டுமல்ல, உலக இலக்கியங்கள் அனைத்திலும் இருக்கின்றன. அனிச்ச மலர் எவ்வளவு மென்மையானதோ அதை விட மென்மையானவள் என்னுடைய காதலி என்று சொல்லுகிறான். நன்னீரை வாழி அனிச்சமே நின்னிலும் மென்னீரள், மென்னீரள் யாம் வீழ்பவள், யான் விரும்புகிறவள். அப்படி மென்மையானவள். இரண்டாவது குரல், மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவுக்கும் என்று. மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள்கண் பலர்கானும் பூவுக்கும் என்று. பாருங்க, மலர்களை கண்டால் மயங்கி போகிறாய் நெஞ்சமே, தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்லுகிறான். மலர்களை கண்டால் இவனுக்கு என்ன நினைப்புன்னா, ஒவ்வொரு மலருடைய அப்படியே ஒரு நந்தவனம், ஒரு தோட்டத்துக்கு போறான்னு வச்சுக்கோங்க, பூரா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அதை பார்த்தவுடன் இவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சினா, ஒவ்வொரு மலரும் தன்னுடைய காதலியினுடைய கண்களை போல் இருக்கின்றன என்று அவன் மகிழ்கிறான். இவ்வளவு மலர்கள். அப்புறம் பார்க்கிறான், இதுல மலர்களில் சில இவளுடைய கண்களை உத்திருப்பதால் மலர் எது கண் எது என்று தெரியாமல் மயங்கி போகிறாய் நெஞ்சமே என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மையாத்தி என்றால் என்ன? மலர்கானின் மையாத்தி நெஞ்சமே, அது ஒரு மயக்கம், மையல், மயக்கம், மையாத்தி. இதுவோ அதுவோ என்று இந்த மலரு கண்ணா, இந்த கண் மலரா என்று ஒரு விதமான மயக்கம் வருகிறது. இதெல்லாம் ஒரு கற்பனை திறத்துல இலக்கிய நயமாக திருவள்ளுவர் எப்படி சொல்லக்கூடியவர். வெறுமன அறத்தின் நீதி மட்டும் அவர் சொல்லவில்லை, நான் ஒரு இலக்கிய கர்த்தா என்பதை மெய்ப்பிக்கும் வகையிலே இப்படியெல்லாம் சொல்லுகிறார். ஒவ்வாமையால் ஒத்திருப்பின் ஒன்றை ஒன்று, ஒத்திருப்பின் முழுவதும் ஒவ்வாமையால் இவ்வகை மயக்கம் தலைவனுக்கு உண்டாகுது. என்ன மயக்கம்? என்ன முழுவதும் ஒவ்வாமைன்னு சொல்றார் ஒரு வரி. என்ன முழுவதும் ஒவ்வாமை? இப்ப தலைவியின் கண்கள் மென்மையும் எழிலும் பொருந்திய மலர் போன்றவை என்று ஓமித்து கூறுதல் இலக்கிய மரபு. இப்ப தலைவியின் காதல் நோக்கினையும் கனிந்த பார்வையினையும் கண்டு அவளோடு கலந்து மகிழ்கிறான். பின்னர் சோலையிலும் அதன் மருங்கிலும் உள்ள பொய்கைகளிலும் ஒத்திருக்கும் பல்வகை மலர்களையும் பார்க்கிறான். தலைவியின் கண்களாகிய மலர்கள் தன்னால் மட்டுமே காணப்பட்ட, இதான் வேறுபாடு.
ஆனால் தடாகத்தில் உள்ள, நந்தவனத்தில் உள்ள, அல்லது பொய்கையில் உள்ள, அல்லது அல்லி மலர்களும் தாமரை மலர்களும் அந்த குளத்திலே பூத்திருக்கின்றனவே, அவை எல்லாரும் பார்க்கிறான். ஆனா இந்த என்னவளை நான் மட்டுமே பார்க்கிறேன், அவள் கண்களை நான் மட்டுமே ஊடுருகிறேன், அவள் என்னுடைய கண்களை என்னை ஊடுருவுகிறாள். இதுதான் வேறுபாடு. அதான் மையாத்தி நெஞ்சே. மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள்கள் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. அங்கே தடாகத்தில் இருக்கிற மலர்களை எல்லோரும் பார்க்கிறார்கள், ஆனால் உன்னை நான் மட்டுமே பார்க்கிறேன். இந்த பூவை விட உன் கண்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன, ஆனால் வேறு யாரும் பார்க்கவில்லை. தான் 2 பேத்துக்கும் உள்ள வேறுபாடு என்று அவன் சொல்லுகிறான். மலர்களோ பலராலும் காணப்பட்டவை, ஆயினும் அம்மலர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தலைவியின் கண்களை ஒத்திருக்கும் என கருதி மயங்கும் நெஞ்சின் பேதமையினை இகழ்ந்துரைப்பதாக அவன் மனக்குரல் ஒலிக்கிறது. அவள் கண்கள் அம்மலர்களின் ஒவ்வாமை என்று ஒத்தனவாக கருதிய நெஞ்சை இகழ்ந்து கூறுகிறது. அப்படி ஒரு ஒரு இதே ஒரு திரைப்பட பாடல்ல பாடியிருக்கா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன. போதும். அடுத்த குறள். முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வைத்தூளவர்க்கு. என்ன அழகு, என்ன அழகு பாருங்க. இதுல இந்த குறள்ல முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வைத்தோள் அவர்க்கு. இக்குறள்ல 5 நிலம், குறிஞ்சி பாலை முதலிய 5 நிலங்கள், 5 பொறி மெய்வாய்க்கண், 5 புலன் சுவை ஒளி ஊறு ஓசை, 5 தொழில், பார்க்கிறதெல்லாம் ஒரு தொழில், கேட்கிறது ஒரு தொழில், நுகர்தல் ஒரு தொழில், உண்ணல் தின்னல் பேசுதல் ஒரு, இப்படி 5 ஓமை, அனைத்தும் தொகை ஓம உருவு. இங்க ஓமைக்கான அந்த உருவுகள் எதுவும் இல்லை. அண்ண என்ன பால பால கடுப்பு அப்படி அந்த உருவுகள் எல்லாம் இல்லை. உருவகிக்கிறான், ஆனா உருவு ஓமை சொல்கிறான். எப்படி பார்ப்போம். இப்ப இந்த குறள்ல முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் 5 வந்துருச்சா? வெய்தோளவர்க்கு, வேல் உண்கண் வெய்தோளவர்க்கு. இப்ப யான் விரும்பும் என்னவளுக்கு, யான் விரும்பும் என்னவளுக்கு தளிர் போலும் உடல், அதான் முறிமேனி. மாந்தளிருடைய நிறம் எப்படி இருக்கு பாருங்க, அது மாதிரி யான் விரும்பும் என்னவளுக்கு தளிர் போலும் உடல் முறிமேனி. முத்தம்னா முத்து, பற்கள் முத்துக்களை போன்றும் இருக்கின்றன, அதான் முத்தம் முறுவல். வெறி நாற்றம் இயற்கை மனம். இத நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வெறி நாற்றம், இதை நம்ம அடுத்த அதிகாரத்துல ஒரு குறள்ல பார்க்க போறோம். இயற்கை மனம் என்பது பொருள் இருக்கு. வெறி நாற்றம். வேல் உண்கண், வேல் போலும் கண், வேய் தோள் அவற்கு. இந்த தோள்கள் இருக்கின்றனவே அவை மூங்கில் போன்ற தோள்கள். எல்லா இலக்கியங்களுமே, சங்க இலக்கியங்கள்ல எல்லாமே பெண்களுடைய தோள்களை மூங்கில் போன்ற தோள்கள் என்றுதான் வர்ணிக்கின்றன. மூங்கில் போலும் தோல். இங்கே முறி என்பது தளிர், மாந்தளிர். இப்போ முறிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வெய்தோள் அவற்கு. இப்ப தலைவியின் உறுப்புகளின் வனப்பினை உருவக அணி அமைய தலைவி கூட எண்ணிய தலைவன் பாங்கனிடம் உதவி கேட்கிறான். இதெல்லாம் அவகிட்ட சொல்றான். இதை பாங்கனிடம், தன்னுடைய தோழனிடம் சொல்வதாக அமைந்திருக்கிற குறள் இது. அடையாளம் சொல்றான்.
அவகிட்ட போய் என்னுடைய நிலைமைய போய் எடுத்து சொல்லு. அவளுக்கு என்னடா அடையாளம்னு அவன் கேட்கிறான். அந்த அடையாளத்தை தான் இந்த குறள்ல சொல்றான். முறி, மேனி, முத்தம், முறுவல் இத வச்சுட்டு கண்டுபிடிச்சுருவானா? வெறி, நாற்றம், வேல் உண்கண் வேய்த்தோள் அவட்கு. தலைவன், அந்த தலைவி இப்படிலாம் இருப்பா. நீ போய் பார்த்து எனக்கு ஏற்பாடு பண்ணு. களவு புணர்ச்சி, மெய்யுறு புணர்ச்சி இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு என்பதை போல சொல்வதாக அமைகிற குறள் இது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு. இப்ப நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறது காரணமே, சொற்கள் என்று திருக்குறளை சொல்லக்கூடாது, சீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இதுல முறி, மேனி 2 சொற்கள் ஒரே சீர். முத்தம், முறுவல் இரண்டும் 2 சொற்கள், ஆனால் 2 சீர்களாக உள்ளன. வெறி, நாற்றம் இரண்டும் ஒரே சீராக இருக்கின்றன. வேல் உண்கண், அந்த கண் வேல் போன்று இருக்கிறது. அதுல இந்த உருவெல்லாம் வரல, அதான் உருவகிக்கப்படுகிறது. உருவு இல்லாமல் இருந்து ஓமிப்பது உருவகம். வேய்த்தோள் அவட்கு. இதுல பாருங்க, வேய் போன்ற தோள்கள் இதெல்லாம் ஒரே சீரா இருக்கு. இந்த முத்தமும் முறுவலும் மட்டும் 2 சீரா இருக்கு. எல்லாமே சொற்கள். அதனாலதான் குழப்பக்கூடாது. படிக்கிறவர்களை, கேட்பவர்களை குழப்பாமல் இருப்பதற்காக ஒரே மாதிரி 7 சீர்கள், 1330க்கும் 7 சீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை சொற்கள் என்றால் குழப்பம் வந்துவிடும். அதனால முறி, மேனி, முத்தம், முறுவல், வெறி, நாற்றம், வேல் உண்கண் வேய்த்தோளவட்கு. இதுல இங்க என்ன சொன்னா? 5 நிலம், 5 பொறி, 5 சுவை, 5 தொழில், 5 ஓமை என்று. அதுல முத்தம், முறுவலுக்கு மட்டும் 2 சீரா போட்டிருக்காரு. மற்ற 3ஐயும் 2ஐயும் சேர்த்து போட்டிருக்கார், சீர்களாக்கியிருக்கார். என்ன நயம், என்ன அமைப்பு! திருக்குறளை எப்படியெல்லாம், எவ்வளவு அப்படி ஒரு அமைப்பு! அழகு அழகு. இதுக்கு ஒரு ராமாயணத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். முறி, முத்து, வெறி, வேல், வேய் இவெல்லாம் ஓமையாக சொல்லப்பட்டவை. அவருடைய உறுப்புகளுக்கு ஓமையாக சொல்ல. அவருக்கு கம்பனை கமர்ந்த அமைவு இந்த இடம், இந்த குறள் அவருக்கு. இப்ப எங்க போய் சொல்றாரு பாருங்க. லக்குவன், ராமாயணத்துல இலக்குவன் ராமன் சீதையோடு உடன் செல்கிறான். அவர்கள் தங்கியிருப்பதற்கான ஒரு குடில் அமைத்தான். அந்த குடிலிலே இரவு அவர்கள் உறங்குகிறார்கள். ஆனால் இவன் 14 ஆண்டுகளும் உறங்கவில்லை. பகலிலும் உறங்கவில்லை, இரவிலும் உறங்கவில்லை. எப்படிப்பட்ட பக்தன் பாருங்க! யாரால இருக்க முடியுமா? அது சமுதாய அளவுல பார்க்கிற போது அது முடியாது. ஒரு நாள் 2, 3 மணி நேரம் அதிகமாக விழித்து விட்டாலே மறுநாள் பகல் நம்மளை அடிச்சு போட்டுரும். எப்படியா 14 பெருக்கல் 365, அதுல 3 லீஃப் வருஷம், அதையும் சேர்த்துக்குங்க, 14 ஆண்டுகள்ல. அப்படி அவன் இரவும் பகலும் தூங்காமல் இருந்திருக்கிறான் என்று இலக்கியம் சொல்லுகிறது. அங்கேயும் சொல்லுகிறது, இங்கேயும் சொல்லுகிறது. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும். அவளும் யாரு? அவளு சீதை. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை அளவும் நின்றான். கங்குல்னா இரவு. கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லை காண்பு அளவும் நின்றான். இங்க எல்லை காண்பல்னா 14 ஆண்டுகள். இமைப்பிலன் நயனம் என்றான். இமை கண்களை பாதுகாப்பது போல இமைக்காமல் அந்த 2 பேர்த்தையும் காப்பாத்துறான். அவ்வளவு தூரம் அந்த பாதுகாவலனாக, மெய்காப்பாளனாக இருந்திருக்கிறான். எல்லை காண்பு அளவும் நின்றான், இமைப்பிலன் நயனம் என்றான்.
இந்த இமைப்பில் நயனத்தை பின்னால் ஒரு இடத்தில் கம்பன் கொண்டு கொண்டு வருகிறான். அதை அங்கே பார்ப்போம். எவ்வளவு அழகா கொண்டு வரான் பாருங்க இந்த இடத்த. மீண்டும் பாருங்க. முறி மேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேல் உண்கண் வேய்த்தோள் அவற்கு. அடுத்து 4ஆம் குறள். காணில் குவளை கவிழ்ந்து நலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேமென்று. அப்படி இருக்க இருக்க அப்படியே எகிரிட்டு போகுது. காணில் குவளை கவிழ்ந்து நலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று கண் ஒவ்வேம் என்று. ஐயோ அப்படின்னு அந்த 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 மலர்கள் வந்து ஐயோ இவளை பார்த்தா நமக்கு கஷ்டம்னு அது வந்து நாளத்தினாலே கவிழ்ந்து இருக்கிறதா. அந்த அந்த மலர்கள் வந்து அந்த கொடி அல்லது செடி இல்லையா பூர்க்கிற மலர்கள் வந்து இப்படி இயல்பாக இருக்கிறது. இவன் இப்படி கற்பனை செய்கிறான். தன்னுடைய காதலியினுடைய கண்களை பார்த்தால் அது வெட்கப்படுமா பாருங்க. அது அந்த கண்ணுக்கு நம்ம ஒவ்வ மாட்டோம் அப்படின்னு அந்த மலர்ந்த மலர்கள் வந்து அப்படி வெட்கப்படலாம். காணில் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண்ணூவேம் என்று. இங்கே மானிழை என்று அந்த பெண்ணை வந்து சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல பின்னால் நம்ம பார்க்க போறோம் ஆயிழை என்று. ஆயிழை பெண்களை அப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க. மானிழை கண்ணூவேம் அந்த பெண் இவனுடைய காதலி. அதுக்கு ஒப்பாக மாட்டோம், அவளுடைய கண்ணுக்கு ஒப்பாக மாட்டோம் என்று அது கவிழ்ந்து கொள்கிறதும் இப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அப்படி படிங்க. குவளை காணில் குவளை மலரை காணில் கண்டால் மானிழை கண் ஓவேம் என்று கவிழ்ந்து நட நோக்கம். இப்படி பொருள் புரிஞ்சு பாருங்க. எவ்வளவு அழகா குரலுக்குள்ளேயே பொருள் எவ்வளவு அழகு. இப்ப படிக்க பாருங்க. 2வது சீரை முதல்ல போட்டுக்கிட்டேன். குவளை காணில் குவளைய வந்து குவளை மலர் குவளை மலரை கண்டா காணில் மானிழை கண் ஒவ்வேம் என்று. அந்த இவளுடைய காதலி இருக்கா பாருங்க, அவளுடைய கண்ணுக்கு நாம் ஒப்புமையாக மாட்டோம் என்று அந்த மலர்கள் எல்லாம் கவிழ்ந்து நிலத்தை பார்க்குதான். அவளை அப்படி பார்த்தாக்க அதுக்கு வெக்கமாயிடும். ஐயோ இவ்வளவு அழகா இருக்குதே, நம்ம இவ்வளவு அழகா இல்லையே என்று அந்த மலர்கள் எல்லாம் வந்து வெட்கப்படும். அதனால அது அது கவிழ்ந்துக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க. இத இப்ப நம்ம 1258 126வது அதிகாரத்துல 8வது குறளை இணைச்சு படிக்கணும். பன்மாய கள்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்ணை உடைக்கும் படை. குவளை கூறுமா நானுமா கூறாதன கூறுவன போலவும் கேளாதன கேட்பன போலவும் கூறுதல் புலமைநலம் சான்றாருடைய கூறும் இலக்கிய நயம் என்பதனால இதை நம்ம இப்படித்தான் அனுபவிக்கணும். பாருங்க எவ்வளவு அழகு. இப்படி இப்படி மாத்தி படிச்சா பொருள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. காமத்து போல படிக்காதேங்கிறா எல்லாரும். குவளை காணில் குவளை பார்த்தான். இந்த குவளை மலர் பார்த்துட்டான். யார இவனுடைய காதலிய. குவளை காணில் நீ கையில புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா தான் நல்லா பார்க்க முடியும், இதை அனுபவிக்க முடியும். இந்த சீரை நான் மாத்தி போட்டு சொல்றத பார்க்க முடியும். 2வது சீரை முதல்ல போட்டேன், முதல் சீரை 2வதா போட்டேன், 4வது சீரை 3வதா போட்டேன். 4 5 6 3, அப்புறம் 3 4 கடைசியா போடணும் பாருங்க. இப்ப பாருங்க. குவளை காணில் மானிழை கண் ஒவ்வேம், அதுக்கு ஒப்புமையாக மாட்டேன், கண் ஒவ்வேம் என்று கவிழ்ந்து நிலம் நோக்கும். எது மலர், அந்த குவளை மலர். என்ன அழகு, என்ன அழகு. 5வது குறள். அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் ருசிப்பிற்கு நல்ல படாபறை. இவள் தன் எடை மென்மையை நோக்காது அனிச்ச பூவை காம்புகள் இல்லாமல் தன் தலைக்கு அணிந்தால் அதனால் இனி இவள் இடைக்கு மங்களப்பறைகள் முழங்கா, மங்களப்பறைகளே முழங்கும். எதனா பூ ஓவரா அப்படின்னு கேட்கிறான் என் பையன். அழகப்பா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகத்திலையும் கொஞ்ச நாள் இந்த இளநிலை பிஏ பிஎஸ்சி படிக்கிறாங்களே அவங்களுக்கு தமிழ் வகுப்பு எடுத்தேன். அவங்களுடைய அஞ்சல் வழி கல்வியில எங்க ஊர்ல ஒரு மையம் அமைத்திருந்தாரு. அப்ப அந்த பையன்கிட்ட இந்த இந்த பாடலை சொல்லுகிற போது எல்லாம் ஓவரா தெரியலையான்னு கேட்டான் அந்த பசங்க. அந்த வயசு அப்படி, அந்த வயது என்னையா அது. அவ காம்பு அவ்வளவு மெல்லிசா இருப்பான், நான் விரல காட்டுறேன், காம்பு அவ்வளவு மெல்லிதா இருக்கும், அந்த காம்பை கில்லாம தலையில வச்சுட்டானா அவ எடை உடைஞ்சு போகுமா, இது ஓவரா தெரியலையான்னு. அது ஓவர் இல்ல தம்பி, இதெல்லாம் அனுபவிக்கணும்.
இன்னும் கொஞ்சம் வயசு போகட்டும். இப்பதான் உனக்கு 17, 18 ஆகுது. +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கிற. அப்போ இந்த முடிக்கிற போது தெரியும் உனக்கு. வகுப்பு முடிக்கிற போது பிஏ முடிச்சு 20 வயசு வந்தோன்னா உனக்கு அது புரியும். அனிச்ச பூ கால் களையானா அந்த காம்ப ஒடிக்காம வச்சுட்டாலாம். அந்த 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 இது தாங்க மாட்டாம இவருடைய எடை ஒடிஞ்சு போகுமாம். அவன் கேட்கறது ரைட் சரிதானே? அந்த வயசுல அப்படிதான் கேட்க தோணும். அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்குனா எடை. நல்ல படாபறை மங்கள ஒலி ஒலிக்காது, அமங்கல ஒலி ஒலிக்கும். ஏனாவ உடைஞ்சு ஒழுந்து போயிருவா என்று சொல்லுகிறார். அவ்வளவு பெண்மை அவ்வளவு மென்மையாக கொண்டு போயது ஒரு உயர்வு நெகிழ்ச்சி அணியாக நம்ம இதை கொள்ளலாம். இது வந்து தொல்காப்பியத்துல அந்த நுண்மை எவ்வளவு எடை. உடுக்கை எப்படி இருக்கு பாருங்க. இந்த பகுதி அதை போல் மெல்லிய எடை என்பதை நுசுப்பு தொல்காப்பியர் சொல்றார். நானா சொல்லல, ஒன்றுமே நான் சொல்லல. எல்லா திருவள்ளுவர் சொன்னது, தொல்காப்பியர் சொன்னது, சங்க இலக்கியம் சொன்னது மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தொல்காப்பியம் 85வது குறள்ல நொசிவும் நுழைவும் நுணங்கும் உண்மை என்று சொல்லுகிறது. அது புனிறு என்று சொல்வார். புனிற்றளம் கன்று சேர்க்கிறார் சொல்வார். புனிற்றளம் கன்று அந்த மனுநீதி சோழனுடைய தேர்ல அடிபட்ட போது அந்த அது அப்ப பிறந்துட்டு அது மேல அந்த இதெல்லாம் நக்கிடும். அந்த பசு அந்த கோழையெல்லாம் நக்குனோடனே அதுக்கு காலுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பு வரும். ஏந்திரிச்சு இப்படி துள்ளி குதிச்சு வரும். அப்படிப்பட்ட கன்றா அதுல போய் தானா வந்து உளுந்துருச்சா. இவன் ஏத்தல, இவன் பாட்டுக்கு போனா அந்த புனிற்றிளம் கன்று வந்து உளுந்துருச்சு. புனிறு இளம் கன்று மூணுமே இளமைங்கிற பொருளை தரக்கூடியது. புனிறு இளம் கன்று மூணுமே இளமைக்குரிய பெயர்கள். அந்த மூணே சேர்த்து சொல்லுகிறார் சேர்க்கிறார் இங்க மனுநீதி சோழன் புராணத்துல. இங்க நுசிவும் நுழைவும் நுணங்கும் நுண்மை எல்லாம் நுண்மை என்கிற பொருளை தருவன. இப்ப இங்க என்ன சொன்னாரு? அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படை. அந்த நுசுப்புங்கிறது நுண்மை என்கிற பொருளை தருகிறது என்று தொல்காப்பியர் சொல்கிறார்.